எம்சிசி வந்து ரவுண்டு முடிஞ்சிருச்சுன்னு தான் நினைச்சோம். பட் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் மேல கவுன்சிலிங் ஷெடியூல் அப்படி இப்படி மாத்தி அவங்க முடிச்சிட்டாங்க. பட் ஸ்டேட் கவுன்சிலிங் எல்லாம் டேட் மாறிட்டே இருக்கு. ஏன் அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஓகே, நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரிவைஸ்டு ஷெடியூல் ஒன்று கொடுத்துருக்காங்க தேர்ட் ரவுண்டுக்கு. ஐயோ என்னடா சார் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா தலைவலியே அப்படின்னு நினைக்காதீங்க. பட் நல்ல நியூஸும் இருக்கு இதுல. ஏன்னா தேர்ட் ரவுண்ட்ல ஆல் இண்டியா கோட்டாக்கு நிறைய பேர் அலாட் ஆயிருக்கு. ஆனா அதுல சில பேர் வந்து ஜாயின் பண்ற ஆப்ஷன்ஸ் இருக்கு. வேண்டாப்பா நம்ம ஸ்டேட் கவுன்சிலிங் ஆல் இண்டியாலே போலாம்னு நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க. அவங்க அதுல ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா தேர்ட் ரவுண்டு ஸ்டேட் கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அவங்க. இதுவே தேர்ட் ரவுண்ட்ல ஆல் இண்டியா அலாட் ஆயிருக்கு, ஆனா அவங்க ஜாயின் பண்ணல அப்படின்னா இங்க வந்து ஸ்டேட் கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணிருக்காங்க, கவுன்சிலிங் டேட்டை வந்து எம்சிசி வந்து ரீஷெடியூல் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால இங்க என்ன பண்ணிருக்காங்க, தமிழ்நாடு as per the guidelines received from NCC and the information bulletin published by the MCC. அதனால என்ன இருக்கு, joint candidates in all India quota round 3 will be removed from the list. first join பண்ணிட்டாங்கன்னா ரிமூவ் பண்ணனும். சப்போஸ் ஸ்டேட் கோட்டால அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ரெண்டாவது சப்போஸ் ஜாயின் பண்ணல hence allotted but not joint candidate of all India quota round 3 will be eligible to participate. ஜாயின் பண்ணல அப்படினா என்ன பண்ணலாம், தமிழ்நாடு கவுன்சிலிங்ல நமக்கு ஸ்டேட் கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதனால as per the revised UG schedule நமக்கு டேட் கொடுத்திருக்காரு 24 அன்னைக்கு இப்ப ரிலீஸ் பண்ண ஷெட்யூல்ல என்ன பண்ணிருக்காங்க, தேர்ட் ரவுண்டுக்கு எம்பிபிஎஸ் சீட் வந்து கொஞ்சம் நமக்கு என்ன ஆகுது, அந்த டேட்டை வந்து மாடிஃபை பண்ணி நமக்கு தமிழ்நாடு செலக்ஷன் கமிட்டி கொடுத்துருக்காங்க. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா 29/10 3 மணி வரைக்கும் என்ன பண்றாங்க, ரவுண்டு 5 PM வரைக்கும் என்ன பண்ணலாமா, கேண்டிடேட் ரிஜிஸ்டர் பண்ணலாம். the candidate can register round 3 29ஆம் தேதி வரைக்கும் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. அப்போ the virtual vacancy will be processed and choice filling starts on 30ல இருந்து. ஏன்னா ஏன் virtual vacancy, சில பேர் வந்து ரீஅலாட்மென்ட் போவாங்க ரைட்டா, சில பேர் அங்க ஜாயின் பண்ணிட்டு வந்து ரிசைன் பண்ணிருக்காங்க, சில பேர் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவல் வேகன்சில வந்துரும். விர்ச்சுவல் வேகன்சில என்ன வருது, யாரெல்லாம் வந்து ரீஅலாட்மென்ட் போறதெல்லாம் கொடுக்கறதுனால 30ல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்ன்றாங்க, சாய்ஸ் வந்து ஃபில் பண்ணலாம். 12 noonல இருந்து fill their choices and block their choices till 5 PM of 1/11. ஏற்கனவே கொடுத்த டைம் ஷெட்யூல் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. the process of seat allotment வந்து 2ஆம் தேதி பண்ணிட்டு யாரெல்லாம் after weeding out joint candidate of all India கோட்டால யாரெல்லாம் ஜாயின் பண்ணிருக்காங்க அவங்க எல்லாம் என்ன ஆகணும், ரிமூவ் பண்ணிடுவாங்க. சரியா, the results will be published 3ஆம் தேதி. அப்ப 3ஆம் தேதினா 5ஆம் தேதி தான் ஜாயின் லாஸ்ட் டேட் கொடுத்தாங்க. பட் இப்போ என்ன பண்ணிருக்காங்க, 8ஆம் தேதி வரைக்கும் என்ன இருக்கு, 12 noon வரைக்கும் நம்ம அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணலாம். 5 மணி வரைக்கும் 8ஆம் தேதி வரைக்கும் ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல எல்லாம் எங்க சார் எங்களுக்கு சீட் கிடைக்கும், நாங்க தான் இப்போ உட்கார்ந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் சார் நெக்ஸ்ட் இயர் நீட் 2026க்கு அப்படின்னா இப்ப என்ன லெவல்ல இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்ஜிஆர் அகாடமி சாய்ராம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனும் 9th நவம்பர்ல ஒரு மார்க் எக்ஸாம் பண்றோம்ப்பா. ஆன்லைன் வேணும்னாலும் எடுத்துக்கலாம், ஆஃப்லைன் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். கரெக்டா, கீழே ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு லிங்க் கொடுத்துருக்கோம். நீங்க ரிஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா ஆபீஸ்ல இருந்து கால் பண்ணி உங்களுக்கு மேற்கொண்டு தகவல் கொடுப்பாங்க. இட்ஸ் ஏ ஃப்ரீ மார்க் எக்ஸாம். 9th அன்னைக்கு நேரடியா வந்து எழுதலாம், இல்லைன்னா வீட்டுல இருந்து ஆன்லைன்லயும் நீங்க பண்ணலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் கூட லிங்க் என்ன பண்ணிருக்கோம், டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். ரைட்டா, இது பாருங்க. ஒன்று சார் நான் இதுல சீட் கிடைக்காது, இருந்தாலும் நான் வீட்டுல இருந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன், ப்ரிப்பரேஷனுக்கு எதனா ஹெல்ப் பண்ண முடியுமா சார் ஆன்லைன்லனா? எஸ், ஒரு கிராஷ் கோர்ஸ் வந்து ரெடி பண்ணிருக்கோம் இந்த 5 மாசத்துக்கு. உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா இம்மிடியேட்டா ஜாயின் பண்ணுங்க. ஸ்பெஷல் ஆஃபர் பிரைஸ் ரொம்ப 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 கம்மியான ஒரு பிரைஸ்ல வந்து கொடுக்குறோம். ரைட்டா, என்ன பிரைஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா 9384810298 இந்த நம்பர்ல கால் பண்ணி பேசுங்க. வேண்டாம் சார் கிளாஸ் நாங்க ஏற்கனவே படிச்சுட்டோமே போன வருஷம், டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படின்னா 500க்கும் மேற்பட்ட டெஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கும் நெக்ஸ்ட் 5 to 6 monthsல. உங்களுக்கு ஐடியா இருந்து டெஸ்ட் சீரீஸ் மட்டும் எடுத்துக்கணும், இல்ல டெஸ்ட்டை மட்டும் நான் பிராக்டிஸ் பண்ண போறேன், இல்லைன்னா பிராக்டிஸ் பண்றதுக்கு கொஸ்டின்ஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரினாலும் 8925824314 இந்த நம்பர்ல கால் பண்ணி பேசுங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவையான டெஸ்ட் சீரியஸுக்கான இல்ல பிராக்டிஸ் பேப்பருக்கான சப்போர்ட் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க.
இத பத்தி எல்லாம் நீங்க டைரக்டா கால் பண்ணி பேசுங்க. இந்த நம்மளுடைய கவுன்சிலிங் ரிலேட்டடா உங்களுக்கு எதனா டவுட் இருக்கு அப்படின்னா 9176552121 இந்த நம்பர்ல கால் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். தேங்க்யூ.